பெரிய தேவர்கள்லாம் காத்திருந்தா. நேத்தி கதை பார்த்தோமே, கஜேந்திராழ்வான ரட்சிக்கிறதுக்காக பெருமாள் ஓடச்சே, பெண்ணுலாம் சடையினாலும் பிரமனு முன்னை காண்பான், எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்ளிய நிற்ப. தபஸ் பண்ணிட்டு அத்தனை பேரும் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு விட்டான். இவன் நம்மால பார்க்க முடியலேன்னு. இப்படியே பெரியவர்களால கூட பார்க்க முடியாது போடும். இதே ஒரு சின்ன மோர்காரி ஒத்தி, இந்த தயிர் மோர் பழம் இதெல்லாம் வித்துன்னு இருக்கிறவள் சுவாமி ராமானுஷருடைய மடத்துக்கு ஒரு நித்தியப்படி மோர் கொடுப்பலாம், தயிர் கொடுப்பலாம். 30 நாள் குடித்து முடிச்சா மோர் கொடுத்து ஆயிடுத்து. 31வது நாள் பணம் கொடுத்து அவளுக்கு காசை கொடுத்து அனுப்பணும் இல்லையோ. ராமானுஜர் தன் பிரதான சிஷ்யர் முதலியாண்டான்னு திருநாமம். அந்த முதலியாண்டான் இடத்தை சரி காசை கொடுத்து அனுப்பிச்சிருந்தார். முதலியாண்டான் காசு எடுத்துன்னு வந்து அவ கையில கொடுத்தார். உடனே சொன்னாலாம், இந்த காசுக்காக நான் உமக்கு மோர் கொடுக்கலன்னா, இன்னும் என்ன வேணுதான் காசு கொடுத்தேன்னா, லே ராமானுஜர் ஏதோ ஷீட் எழுதி கொடுப்பறான், அந்த ஷீட்டை திருமலையப்பன் இடத்துல கொண்டு போய் கொடுத்தா உடனே மோட்சம் கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேன், அந்த ஷீட்டு வேணுங்கிறதுக்காக மோர் கொடுத்தேன்னார். ஆடிப்பட்டார் முதலியாண்டார். நமக்கு தெரியாத பாதி இவ தெரிஞ்சு வச்சுருக்காரு. ராமானுஜர் இடத்துல போய் கேட்க, ஆமா அவ சொன்னது உண்மைதான், ஷீட்டை கொண்டான்னுட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து நேர திருவேங்கடமுடையான் இடத்துல